வந்துடுறேன். இந்த கன்னி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா இருக்கார், நம்ம அப்பாவோட அந்த காலத்தில் பிள்ளை செல்வங்கள் ஜாஸ்தி. எல்லார் வீட்லேயும் 10 பிள்ளைகள் இருக்கும். ஆமாம், அந்த 10 பிள்ளைகள ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கலந்துருப்பாங்க. அதில் ஒரு குழந்தைகள் 10 வயசு 11 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு நோய் வந்து இறந்து போயிருக்கும், ஏதாவது ஒன்று இறந்து போயிருக்கும். அப்படி இறந்து போனவங்களுடைய ஆன்மாலாம் அங்கேயும் தங்கிடும். என்ன சாமி சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக. அப்போ அப்பாவோட இறந்து போனால் 12 வயதுக்குள்ளவங்க இறந்து போனவர்களாக இருக்கலாம், அதோட நம்மளோட பிறந்து போன நம்ம அக்காவாக இருக்கலாம், நம்ம தங்கச்சியாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம்? அன்னைக்கு இருந்த பெரியவே தொலைநோக்கு பார்வையில் அவன் புரிச்சுக்கிட்டு சில விஷயத்தை செஞ்சான். நல்ல நாள் திங்க நாள் அன்னைக்கு அவங்களெல்லாம் நினச்சிட்டு அவங்கள நினச்சி ஒரு பூஜை பண்ணுவாங்க, ஒரு பதார்த்தங்களை வச்சு கும்பிடுவாங்க, ஒரு அடையாளத்தை வச்சு கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி ஆடி 18 அது மாதிரி எல்லா தீபங்களும், பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, இப்படி எல்லா நோம்பிகளுக்கும் அவங்கள நினச்சிட்டு ஒரு துணிமணி எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. அதை அந்த வயது உள்ள பிள்ளை உள்ளவங்களுக்கு யாருக்காவது கொடுப்பாங்க. இப்படி நமக்கு பிறந்து இறந்து போன குழந்தையா கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறவங்க அப்படி கூட இருக்கலாம். அது ஆணாக இருக்கலாம், அது பெண்ணாக இருக்கலாம். எல்லாத்தையும் கன்னின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கன்னி தெய்வங்கள் அது இருந்தால் அதன் ஆன்மா தான் அந்த வீட்டு குடும்பத்துக்கு கன்னி தெய்வமாக இருக்கும். அது என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளே எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சின்ன பிள்ளை எப்படி வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கும், அது மாதிரி அதுக்கு தெரியாது, ஆனால் இருக்கும். ஆனால் அதுக்கு பிடிக்காத செயலை யாராவது செஞ்சாங்கன்னா கோபம் வரும். அந்த தெய்வத்தை நாம் நினைந்து கொண்டு செயல்படணும். அது ஒரு விஷயம். அது இந்த கண்டுக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அதோடைய கோபத்தினால குடும்பத்தில் பல பிரச்சனைகள்லாம் வரும். ஆமாம், வரும். அவங்கள நினைக்கணும், அவங்கள்ட்ட பேசணும். அந்த இறந்து போன அந்த ஆன்மா நம்மை சுற்றியே வரும். இப்போ ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு நான் போனேன். இந்த பதிவை நான் 100 சேனல்லையும் சொல்லியிருந்தேன். ஒரு வீட்டுக்கு நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்கறதுக்காக போனேன். போகும்போது அந்த வீட்டில் 2 பசங்க, அதில் வந்து ஒரு பசங்க இந்த கிட்ஸ் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க, குழந்தைகளுக்குன்னு ஸ்டடி ரூம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த ரூமில் போய் அந்த பையன் எழுதுவான், விளையாடுவான், கம்ப்யூட்டரில் கேம் பார்ப்பான். சில நேரத்தில் அவன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கேட்க பக்கான்னு சிரிப்பானா. அவங்க அம்மா ஹாலில் வேலை பார்த்துட்டு இருக்கவ அதை கவனிச்சுருக்கிறான். என்னடா சிரிக்கிறேன்? ஒன்றும் இல்லை மம்மி அப்படின்ட்டு இருக்கான். நாளடைவில் விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கான், அது தெரியல. அது முதல் குழந்தை. அந்த குழந்தை வந்து முதல் குழந்தை இறந்து போயிடுச்சு அவங்களுக்கு பிறந்ததுல. அந்த குழந்தையுடைய ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. எங்கே போனாலும் வரும், அம்மாவோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டே வரும். அதனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளார அந்த பையன் விளையாண்டுக்கிட்டு தான். நான் அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனேன். அந்த ரூமில் போய் தான் நான் தங்கியிருந்தேன். நைட் தங்கியிருந்து காலையில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சில ஆஃபீஸெல்லாம் வாஸ்து பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அந்த ரூமில் தங்கியிருக்க போகும்போது ஒரு குழந்தை வந்து பக்கத்தில் நின்றுச்சு. அப்போ நான் உடனே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, நல்லா இருக்கியா நீ செல்லம், என்னை பெற்ற அம்மா நல்லா இருக்கியா, நான் இந்த மாதிரி அப்பாவுக்கு வீடுகள் தொழில் ஒரு அந்த மாதிரி வேலை பார்க்குற இடங்கள் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கான், அதுக்காக ஐயா நான் பார்க்க வந்திருக்கேன், நல்லா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததில் சந்தித்ததில் அப்படின்னு சொல்லி எனக்கு கண் கலங்கிடுச்சு. நிற்கிற தூங்கும்போது இரவு நேரத்தில் நான் அதோட பேசுகிறேன். காலையில் எழுந்தேன், குளிச்சுட்டோன்னே வீட்டில் சாமியை கும்பிட்டு சாப்பிடும் போது கூப்பிட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்து கூப்பிட்டேன், இங்கே வாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பையன், இந்த பையன் அந்த ரூமில் யாரும் இருக்கான்னு கேட்டேன். இவன் தான் சாமி ரொம்ப நேரம் அந்த ரூமில் இருப்பான். அப்போ அந்த பையன் தனியாக சிரித்து விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம் சாமி, ஆமாம், ஏன் என்ன வரும் அப்படின்னாரு. அப்புறம் நான் மெல்ல சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குதுன்னு. ஆமாம் சாமி, அந்த அம்மா அப்படியே அழுகிறான். எனக்கு பிறந்த மூத்த குழந்தை இறந்துச்சு சாமி நீங்கள் பார்த்தீங்களான்னாரு. ஆமாம், நான் தூக்கத்தில் இருந்தேன், பக்கத்தில் நினைச்சு உங்கள் பையனோட பேசுது, உறவாடுது, அது ஒன்றும் பண்ணாது, நீங்கள் அந்த குழந்தைக்கு நினைச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணுங்கள், அந்த குழந்தை உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு சொன்னார், நான் இங்கே என்ன செய்யணுன்னாரு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
இந்த மாதிரி ஒரு குட்டி ஆன்மாவானது தனது தாய் தந்தையை சுற்றிக்கிட்டே வரும். நீங்க எங்க போனாலும் பின்னுக்கு ஏறி உட்காந்துக்கும். அது வரும். அது என்ன செய்யும்? அழுதுகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அழுதுகிட்டே இருக்கும். நம்ம இன்னொரு மூத்த பிள்ளைய 2வது பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருப்போம். அது இறந்து போயிருக்கோம். நம்ம அம்மா நம்மளை கொஞ்சலேன்னு அதுக்கு அப்படியே அழுகும், அரட்டும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். அப்ப இதெல்லாம் உண்டா? இப்படி நிறைய பேர் இதை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கப்சா அள்ளி விடுறாங்க. என்ன பண்றது? அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவுண்டு நான் நகர்ந்து தான் போகணும். அதாவது பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. சின்ன குழந்தைங்க அதுகளுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அது அம்மாவை சுத்திக்கிட்டே இருக்கும்.